மலேசிய கடற்படை போர்க்கப்பல் தெற்கு ஜோகூர் மாநில கடலுக்கடையில் அடையாளம் தெரியாத பொருளில் மோதியதால் நீரில் மூழ்கியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கப்பலின் இயந்திர அறையில் கசிவு கண்டறியப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட துளையை சரி செய்வதில் பணியாளர்கள் தவறவிட்டதால் 260 டன் எடையுள்ள கப்பல் தெற்கு ஜோகூர் மாநில கடற்கரையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு நீருக்கடியில் மூழ்கியது என கடற்படை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 39 பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். 45 ஆண்டுகள் பழமையான விரைவு தாக்குதல் கடற்படை கப்பலை மீட்கும் பணியில் மலேசிய அதிகாரிகள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து 40 வருடங்கள் பழமை வாய்ந்த கடற்படை கப்பல்களை ஆய்வு செய்ய பாதுகாப்பு மந்திரி முகமது நோர்டின் இன்று உத்தரவிட்டுள்ளார். ஸ்வீடனில் காக்ஸ்லோனா வர்ஷெட் ஷிப்யார்டில் கட்டப்பட்ட பென்டேகர் 1979 மலேசிய கடற்படையில் இணைக்கப்பட்டது.